Hi friends, welcome to Amma Saraswati Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கேஜி நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, மல்லித்தலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, அவ்வளோதான். ஸோ பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா இந்த மல்லி, மிளகு, சீரகம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வறுத்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 3 இல்லைனா 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்தை மாதிரி போட்டுக்கங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து நல்லா மாநிலமாக வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியும் அதுக்கப்புறம் மல்லித்தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலாலாம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஓட்டிக்கிற மாதிரி. ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் அப்படியே வேகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் போட்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 5 நிமிஷம் வதங்கியாச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நம்ம 20லேருந்து 25 நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறியெல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பெப்பர் ஃப்ரை தயார். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.